என்னை உங்களுடைய பணியாளராக வேலையாளராக உங்களுக்காக பணியாற்றுகின்றவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதன் போன்ற உதயசொலி கொடுத்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்கள் அன்போடு எனக்கு முகவரி கொடுத்தது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊருக்கும் முகவரி கொடுத்த அன்பு தலைவர் கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்தும் என்று கூறி பதவிக்கு நன்றி கூறி சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, தேர்தல் நெருங்கிருச்சு, உண்மை புரிஞ்சிருச்சு. பாலு வந்துட்டாரையா, உன்னோட போராட தமிழனின் நெஞ்சம் உண்டு, உன்னோட போராட தமிழனின் நெஞ்சம் உண்டு. வெற்றியைத்தான் பார்க்கும் வரைக்கும் நம்ம கழகத்துக்கும் இல்லை ஊரக்கம். சபதம் கொண்டு பாலு வந்துட்டாரையா, நமக்கு நல்ல காலம் பிறந்து நல்ல நேரம் வந்துருச்சு, தேர்தல் நெருங்கிருச்சு, உண்மை புரிஞ்சிருச்சு. பாலு வந்துட்டாரையா. பேருக்கு மட்டுமல்ல, தான் பிறந்த ஊர்களுக்கும் பெருமை தேடி தந்த வேட்பாளர் தான் நான். எனக்கு அன்புக்குரிய பெரியவர்கள், தாய்மார்கள், என்னை வளர்த்தவர்கள், உருவாக்கியவர்கள். நான் பெரிதும் அரசியலில் பயன்பட வேண்டும் என்று சொன்ன என்று நினைத்த அன்பில் அண்ணன் மணிமை அவர்களெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அவர்கள் ஊட்டி வளர்த்த உறவும் பயிற்சியும் அரசியல் அறிவும் எனக்கு துணையாக இருந்தது. பெரியவர் மன்னையவர்கள் தான் பெற்ற மகனை போல வளர்த்தார்கள். நான் உங்களும் உயரும்போது அவர்கள் மகிழ்ந்தார்கள். அவ்வளவு உயரமான ஒருவர் என்னை பாராட்டினார். அவர்கள் இல்லை. மண்ணை அவர்கள் ஊட்டிய உரம் நம்பினவர்கள் எனக்கு அளித்த பாசமும் நேசமும் எல்லாவற்றையும் மேலாக எனக்கு தந்தையாகவும் தழையவும் இன்றைக்கும் பிறந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவர் கலைஞர்கள் எனக்கு அளித்த ஆக்கமும் ஊக்கமும் என் தந்தையோ தாயோ இருக்கிறது. அரசியல் அரங்கில் மிக உயரமான இடங்களுக்கு அழைத்துச் சென்ற என் தலைவரையும் எனக்கு எப்போதும் துணை நின்ற பாசமிகு தளபதி அவர்களை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அவர்கள்தான் அவர்களோடு நம்முடைய தாய் கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்கள், நம்முடைய தலித் இயக்கங்கள், நம்முடைய இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நான் பிறந்த ஊருக்கு இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிற எனக்கு இந்த இடத்தை வழங்கி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கை அனுப்பியிருக்கிறார்கள். வாழ்த்தி வேட்பாளராக உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கின்ற பாலிலிருந்து உங்களுடைய கடமையின் துறை நேரத்திலே நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுப்பது என்னுடைய உரிமையாக இருக்கிறது. நான் ஆற்றிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு புத்தகமாக மண்ணை மக்கள் மன்றம் அனுப்பியிருக்கிறது என்று கருதுகிறேன். சில பேருக்கு கிடைத்திருக்கும், சில பேருக்கு கிடைக்காம.
ஆனால் ஆத்திய பணிகள் என்னவென்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆற்றப்போற பணிகள் என்னவென்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆத்திய பணிகளுக்காக அங்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிங்கள். எதிர்பார்த்தை ரசிப்பா ஏழைகளோட கஷ்டப்பட்ட துடிப்பா பெரியாரின் பாதை பாடி நடப்பா தமிழ்நாடு முன்னேற உழைப்பா கவலை அது காட்டிலே இவர் வந்தால் கரைந்து விடுகிறது. மக்கள் குறை எல்லாமே இவர் பேசும் பேச்சில் பறக்கிறது. தீமை விலகிட நன்மை பெருகிட டிஆர் பாலு வந்துட்டாரு. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே நமக்கு நல்ல காலம் ஓரந்து நல்ல நேரம் வந்துருச்சு. தேர்தல் நெருங்கிருச்சு. உண்மை உறிஞ்சிருச்சு. டிஆர் பாலு வந்துட்டாரையா. லட்சியத்தை மூடிப்பா. தளபதிக்கு பக்கபாலம் இருப்பா. தமிழனின் தேவைகளை தீர்ப்பா. திமுக முன்னேற உழைப்பா. அவரது கை அசைந்தாலே வெற்றி மாலைகள் விழுகிறது. கழகம் இவர் செயலாலே பேரும் புகழும் வளைகிறது. ஆட்சியை அமைத்திட கோட்டையை பிடித்திட திமுக வருதையா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே நமக்கு நல்ல காலம் பிறந்து நல்ல நேரம் வந்துருச்சு. தேர்தல் நெருங்கிருச்சு. உண்மை உறிஞ்சிருச்சு. டிஆர் பாலு வந்துட்டாரையா. ஒரு சாதாரண குடிமகனாக பிறந்து சமுதாயத்தில் சாதாரண அந்தஸ்தை பெற்றிருந்த நான் தலைவர் கலைஞர் அவர்களால் அவர்கள் கைப்பட்டு நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த உச்சத்தை தொடர்வதற்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த தியாகங்கள், நான் கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ரத்தம் செஞ்சிருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். ஆண்டு கணக்கில் என்னுடைய அன்பு தலைமையோடு ஒரே அறையில் 2 பேரும் ஒரே சிறையில் இருந்தோம். ஆக அப்பேர் இவ்வளவு விலை கொடுத்து தியாகம் செய்து ரத்தம் சிந்தி இயக்கம் வளர்த்து பொதுமக்கள் பிரச்சனைக்காக அடிநடிப்பட்டு 25 முறைக்கு மேல் சிறைக்கு சென்ற நான் உங்களுடைய வேட்பாளராக திகழ்கிறேன். 56 ஆண்டுகால வரலாறு உண்டு எனக்கு, அரசியல் வரலாறு. என்னுடைய அன்பு சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, எல்லா கட்சியிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் எண்ணி பாருங்கள். என்னுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். நான் பட்ட கொடுமைகளை எண்ணி பாருங்கள். ஓராண்டு கால சிறை, 25 முறைக்கு மேல் சிறைப்பட்டு உங்களுக்காக, பொதுமக்களுக்காக நான் சிறை சென்றிருக்கிறேன். இவ்வளவும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இவ்வளவுக்கு மேலாக உங்களுக்காக ஆற்றிய பணிகள் கையேட்டிலே உங்கள் வீட்டிற்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆற்ற போற பணிகளும் என்னவென்று சொல்லியிருக்கிறேன். ஆற்றிய பணிகளுக்காக நீங்கள் வாழ்த்து கூற வேண்டும். ஆற்ற போற பணிகளுக்காக உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும். வணக்கம், நன்றி. உன்னோட போராட தமிழ